வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது பொரி உருண்டை செய்வது எப்படி என்பதை சுருக்கமாகத்தான். பொரி உருண்டை நாம் அனைவரின் விருப்பமான நொறுக்குத்தீனி ஆகும். இதில் எந்த கெமிக்கலும் இல்லாததால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிட ஏற்றது. பொரி உருண்டையை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் தேவையான பொருட்கள்: பொரி 3 கப்பு, வெல்லம் 1 கப், ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன். ஒரு மண்சட்டியில் தண்ணீர் கொதிக்க வைத்து அதில் தூளாக்கிய வெல்லத்தை சேர்த்து அதனுடன் ஏலக்காய் தூளை சேர்த்து நன்றாக கலக்கவும். வெல்லம் நல்ல பாகு வந்தவுடன் பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்துடன் சேர்த்து கிளறவும். வெல்லப்பாகுடன் பொரி நன்றாக சேரும் வரை நன்கு கிளறி அடுப்பிலிருந்து இறக்கிவிடவும். இளம் சூடான பதத்தில் வேண்டிய அளவிற்கு உருண்டைகளாக பிடித்தால் இனிப்பான பொரி உருண்டை தயார். வீட்டில் எளிய முறையில் செய்து சாப்பிட ஒரு அருமையான தின்பண்டம்தான் பொரி உருண்டை. வெல்லம் சேர்த்து செய்வதால் இரத்த சோகைக்கு ஒரு சிறந்த தின்பண்டமாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.